ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதரின் தாளை போற்றி என் குருநாதரின் தாளை போற்றி. அகில உலக ஸ்ரீ அகஸ்தியர் ஞான சபை. இந்த சபையின் மூலமாக உலகெங்கும் உள்ள மக்களுக்கு சென்றடையக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால், ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி சித்தர்கள் பாதை, ஸ்ரீ காகபோஜண்ட மகரிஷி, ஸ்ரீ விஸ்வாமித்திரர், சப்த ரிஷிகள், இந்த ஆன்மீக பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், தி பாத் ஆஃப் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி, திருக்குறள், உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் சென்றடைய வேண்டும். மேலும் சித்த மருத்துவம், நோய் என்பது மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு துன்பம், மிகப்பெரிய துன்பம் நோய். ஒரு மனிதன் நோயிலிருந்து விடுபடுவதற்கு சித்தர்கள் கண்டுபிடித்த மூலிகை வைத்தியங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சித்தா மெடிசன். மேலும் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி, ஸ்ரீ காகபோஜண்ட மகரிஷி, விஸ்வாமித்திர சுவாமி போன்ற சித்தர்கள் ஜோதிட சாஸ்திரங்களை, நாடி சாஸ்திரங்களை உலகெங்கும் கொண்டு சென்றுள்ளார்கள். ஜோதிடப்படி மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அதற்கான பரிகாரங்கள் என்ன என்று அதை பற்றிய கருத்துக்கள். மேலும் ஆதிசங்கராச்சாரியாருடைய பஜகோவிந்தம், விவேக சூடாமணி போன்ற ஞான நூல்கள் நாம் பிறப்பின் நோக்கம் ஆத்மாவே என்று உணர்வதற்கு உண்டான வழிமுறையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ரமண மகரிஷி, ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய அக்ஷரமான மாலை, பஞ்சரத்னா போன்ற ஞான நூல்கள் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு சென்றடைந்து மக்கள் ஞானமடைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது சித்தர்களுடைய கணக்கு. ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலையுடைய பெருமைகள், கிரிவலத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் சித்தர்களுடைய வழிகாட்டுதல் இந்த சேனல் மூலமாக மக்களுக்கு சென்றடைய போகின்றது. மேலும் உபநிடதங்கள், வேதங்களில் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் போன்ற வேதங்களில் உள்ள ஞான கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும். தைத்திரிய உபநிஷதம், முண்டோக உபநிஷத் போன்ற உபநிஷத்துகள் எளிய பாமர மக்களையும் படித்தோர்கள், கற்காதவர்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும். நமது வாழ்க்கை என்பதே ஒரு பாரம்பரியமிக்க, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, பண்பாடு நிறைந்த, ஒரு கலாச்சாரம் மிகுந்த நமது நாட்டில் ஈஸ்வரனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சித்தர்களுடைய மிகப்பெரிய அளவிலான மாற்றம் மக்கள் எல்லோரும் தர்மத்திலும் தானத்திலும் இறை வழிபாட்டோடு சேர்ந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறி தான் ஆன்மாவே என்று உணர்ந்து பிறப்பறுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த சேனலும் ஆரம்பிக்கப்பட்டு உலகெங்கும் கொண்டு செல்லப்பட போகின்றது. அதற்கு யாம் ஒரு கருவியே.
ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக.